வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் த்ரீ ஃபேஸ் ஸ்டார்டர், அதாவது எல்என்டி மேக்கோட த்ரீ ஃபேஸ் ஸ்டார்டர். இது வந்து மெயினாக அக்ரிகல்ச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் த்ரீ ஃபேஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வச்சு ஈஸியாக மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் ஸ்டார்டர் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டார்டர். இதோட ஒர்க்கிங் எப்படி எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 1ல். இதோட அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டருக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதோட கனெக்ஷன் எப்படி, மற்ற டீட்டெயில்ஸ் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 3 டெர்மினல் இருக்குங்களா, இதான் வந்து RYB. இதான் வந்து 3 ஃபேஸும் இன்கமிங் கொடுக்குற இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இந்த 3 டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் கொடுக்கணும். இந்த கடைசி இந்த சின்ன வேர் கனெக்ட் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. இது நமக்கு ஹோல்ட் ஆன் கான்டாக்ட். அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பழைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஹோல்ட் ஆன் கான்டாக்ட் சரிங்களா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்னதாக இதான் வந்து ஆஃப் புஷ் பட்டன். இந்த சைடு ரைட் சைடில் சின்னதாக இருக்கிறது வந்து ஆன் புஷ் பட்டன். சரியா. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த ஃபுல் செட்டு வந்து ஒரு ஓவர்லோட் ரிலே. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குங்க இல்லைங்களா, இது வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி நகர்த்தி மோட்டரோட ரேட்டிங் தகுந்த மாதிரி செட்டிங் வச்சுக்கலாம். இந்த ஓவர்லோட் ரிலேயில் தான் இதில் ஆனும் ஆஃபும் காம்பேக்டாக செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் ட்ரிப்பு எல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஓவர்லோட் ரிலேயில் இதை காம்பேக்டாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து NO, இந்த 2 பாயிண்ட் NC. இந்த 2 பாயிண்ட் NC, இந்த 2 பாயிண்ட் NO. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இது இது NO வந்து NC ஆயிரும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் இந்த ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த NC வந்து NO ஆயிரும். சரியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து ஆர் ஃபேஸ் எடுத்து நேராக கொண்டு வந்து மேக்னெட்டிக் காயிலில் கொடுத்துட்டாங்க. இந்த மேக்னெட்டிக் காயில் 415 வோல்ட். இப்போ நமக்கு தேவையானது இங்கே இருந்து இந்த சைடு இந்த காயிலுக்கு வந்து 415 வோல்ட் கிடைக்கணும். இதில் வந்து ஒன்று எய்தர் ஒய் ஃபேஸு இல்லைன்னா பி ஃபேஸு, ஏதாவது ஒரு ஃபேஸ் கிடைக்கணும். ஆக்சுவலி அவங்க வயரிங் எப்படி எடுத்திருக்காங்கன்னா பி ஃபேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. பி ஃபேஸ்லேருந்து எடுத்து நேராக இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வரைக்கும் வந்து பி ஃபேஸ் நிற்கும். சரியா. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு லூப் எடுத்து இங்கே வந்து ஆல்ரெடி என்சியில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நார்மலாக என்சி தான். ஸோ நம்ம இங்கேருந்து இதுக்கு வழியாக போயிட்டு இங்கே வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பி ஃபேஸ் வந்து நேராக இங்கேருந்து இங்கே வரைக்கும் நிற்குதா. ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு லூப் ஒயர் போட்டிருக்காங்க பாருங்க. இது வழியாக வந்து இது என்சியாக இருக்கிறதுனால நேராக வந்து இந்த காயிலுக்கு வந்துடும். இந்த காயிலுக்கு வந்தவொடனே என்ன ஆகும், இது 415 வோல்ட் கிடச்சிருமா. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் காயில் பிக்கப் ஆயிரும். ஸோ இங்கே வந்து வர்ற ஃபேஸு ஆர்ஒய்பி, இந்த மேக்னெட்டிக் காயில் இந்த கான்டாக்ட் வழியாக இது க்ளோஸ் ஆகி நேராக மோட்டருக்கு போயிடும். ஸோ மோட்டர் ஒர்க் ஆயிரும். அடுத்து வந்து இந்த ஹோல்ட் ஆன் கான்டாக்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஹோல்ட் ஆன் கான்டாக்ட் ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இங்கே ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆன் பட்டனுக்கு பேரலாக ஒரு NO கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் இதோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த வீடியோவில் வந்து இதோட ட்ரபிள் ஷூட்டிங் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.